திருவோத்தூர் திருத்தலத்தினில் அருணகிரிநாதர் பாடிய அழகிய ஒரு திருப்புகழை இன்று காண இருக்கிறோம். தவர் வாழ் தோமரம் என்று துவங்குகின்றது. தவர் வாழ் தோமர சூலம் தரியா காதிய சூரும் தனியா சாகரம் ஏழும் கிரி ஏழும் சருகா காய் கதிர்வேலும் ஒருகார் சேவலும் நீலம் தரி கூத்தாடிய மாவும் திணைக்காவல் துவர்வாய் காணவர் மானும் சுரநாட்டாள் ஒரு தேனும் துணையார் தாழ்வர வாழும் பெரியோனே. துணையாய் காவல் செய்வாய் என்று உணரா பாவிகள் பால் உன் தொலையா பாடலை யானும் கொள்வேனோ. பவமாய்த்து ஆனதுவாகும் பனை காய்த்தே மணனாரும் பழமாய் பார்விசை வீழும்படி வேதம் படியா பாதகர் பாய் அன்றி உடா பேதைகள் கேசம்பரி கோப்பாளிகள் யாரும் கழுவேற சிவமாய் தேன் அமுதூரும் திருவாக்கால் ஒளி சேர் வெண் திருநீற்றால் அமராடும் சிறியோனே. செழுநீர் சேய் நதி ஆரம் கொழியா கோமளம் வீசும் திருவோத்தூர் தனில் மேவும் பெருமாளே. துணையாய் காவல் செய்வாய் என்று உணரா பாவிகள் பால் உன் தொலையா பாடலை யானும் புகழ்வேனோ முருகா என்று கேட்கிறார். தவர் வாழ் தோமரம் சூலம். தவர் வில், வாழ் வாளாயுதம், தோமரம் தண்டாயுதம், சூலம் சூலாயுதம், தரியா காதிய சூரும் ஆகிய ஆயுதங்களை கையாண்டு போரிட்டு வந்த சூரபத்மனும், கிரி ஏழும் ஏழு கிரிகளும், சருகா காய் கதிர்வேலும் இவை அனைத்தும் சருகு போல் உலர்ந்து போகும்படி எரித்தழித்த ஒளிவீசும் வேலாயுதமும் என்று அந்த வேலின் பெருமையை மிக அழகாக கூறியிருக்கிறார். ஒரு கார் சேவலும், காலையே ஆயுதமாக கொண்டு போரிடும் சேவலும், காலாயுத கொடியோன் அருளாய கவசம் உண்டு என்பார் அல்லவா கந்தர் அலங்காரத்தில். நீலம் தரி கூத்தாடிய மாவும், நீல நிறம் கொண்ட நடனமாடவல்ல மயிலும். மயில் மட்டும்தான் யாரிடமும் எந்த பயிற்சியும் பெறாமலே இயற்கையாகவே மிக அழகாக நடனம் செய்யும் வன்மையை உடையது. திணைக்காவல் துவர் வாய் காணவர் மானும். இது வள்ளியை பற்றிய குறிப்பு. திணைக்காவல் திணைப்புணத்தை காவல் காக்கின்றாள். துவர்வாய் பவளம் போன்ற வாய் இதழ்களை உடையவள். காணவர் மான் காட்டில் வசிக்கின்ற வேடர்களுக்கு மான் போன்ற மகளாகிய வள்ளி, அல்லது லக்ஷ்மி ஆகிய மான் ஈன்றெடுத்ததனால் அவள் மான் மகள் என்றும் அழைக்கப்படுகிறாள். திணைக்காவல் துவர்வாய் காணவர் மானும். சுரநாட்டாள் ஒரு தேனும், தேவலோகத்தை ஆளுகின்ற தேன் போன்ற தேவசேனையும், துணையா தாழ்வர வாழும் பெரியோனே. வேல், சேவல், மயில் இவற்றையும் வள்ளி, தெய்வயானை ஆகிய தேவியர் இருவரையும் துணையாக கொண்டு குறைவர வாழும் பெரியோனே என்று விളിக்கிறார். முருகன் ஆன்மாக்கள் அனைத்தும் உய்யும் பொருட்டு கருணை கடலாக விளங்குவதால் அவனை பெரியோனே என்று இங்கு அழைக்கிறார். துணையாய் காவல் செய்வாய் என்று உணரா பாவிகள் பால், நீதான் உயிர்களுக்கு நிரந்தர துணையாக நின்று காக்கும் காவற்கார பெருமாள் என்று உணராத பாவிகளிடம் சென்று உன் தொலையா பாடலை யானும் புகழ்வேனோ. உன் பெருமையை கூறும் அழிவற்ற செந்தமிழ் பாக்களை நானும் பாடி வீணே அழிவேனோ என்று கேட்கிறார். பாடலின் பிற்பகுதியில் அழகிய தேவார குறிப்பு ஒன்று வருகிறது. சம்பந்த பெருமான் திருவோத்தூர் சென்றிருந்த போது அடியவர் ஒருவர், அடியேன் சிவபெருமானுக்கு பனம்பழம் நிவேதிக்க வேண்டும் என்று எண்ணி பனை செடிகளை நட்டு வளர்த்தேன். ஆனால் அப்பனை மரங்கள் அனைத்தும் ஆண் பனைகளாகவே வளர்ந்து நின்ற காரணத்தால் சமணர்கள் என்னையும் என் இறை நம்பிக்கையையும் இகழ்கின்றார்கள். நீங்கள்தான் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி நின்றார். சம்பந்த பெருமான் உடனே கோயிலுள் சென்று பதிகம் பாடினார். பூத்தேர்ந்தாயன என்று துவங்கும் அந்த பதிகத்தில் குறும்பை ஆண் பனை ஈன்குலை ஓத்தூர் என வர, இறைவன் அருளால் ஆண் பனைகளெல்லாம் நிறைந்த கொலைகளாய் குறும்பை காட்டி பெண் பனைகளாக மாற கண்டவரெல்லாம் அதிசயித்து நின்றனர். சம்பந்த பெருமானது திருவாக்கால் பாடப்பட்டமையால் அப்பனைகள் பிறவியை ஒழித்து சிவத்தை கூடின என்கிறார். இந்நிகழ்ச்சியை அருணகிரிநாதர் இத்திருப்புகழில் மிக அழகாக பாடியிருக்கிறார். அக்குறிப்பை இப்பொழுது நாம் காணலாம். பவம் மாய்த்து, சிவனருளால் பனைகள் தம் பிறவியை அழித்து சிவத்துடன் சேர்ந்து விட்டன. ஆனதுவாகும் பனை காய்த்தே, ஆண்பனையாக இருந்த மரங்கள் காய்த்து மணனாரும் பழமாய்
நறுமணம் வீசுகின்ற பழங்களாய் பார்மிசை வீழும்படி பூமியில் வந்து விழும்படியாக பவம் மாய்த்து ஆனதுவாகும் பனை காய்த்தே மணனாரும் பழமாய் பார்மிசை வீழும்படி என்று சம்பந்த பெருமான் தேவாரம் பாடியதை பற்றி இங்கு கூறுகிறார். இனிவரும் குறிப்புகள் சமணரை பற்றியவை. வேதம் படியா பாதகர், வேதத்தை படிக்காத பாதகர்கள். பாய் அன்றியுடா பேதைகள், பாய் அன்றி வேறு உடை அணியாத மூடர்கள் ஆகிய பெண்மணிகள். கேசம்பரி கோப்பாளிகள், தம்முடைய தலைமயிரை தாமே பறித்து கொள்ளும் கூத்தாடிகளாம் சமணர்கள். யாரும் கழுவேற, இவர்கள் அனைவரும் கழுவில் ஏறும்படி சிவமாய் சிவமயமானதும் தேன் அமுதூர், தேனும் அமுதும் ஊறியது போன்று தித்திக்கும் திருவாக்கால், உம்முடைய திருவாக்கினால் ஒளி சேர் வெண் திருநீற்றால், அந்த திருவாக்கினால் பதிகம் பாடியும் ஒளி வீசும் வெண்மையான விபூதியினாலும் அதை சிவமணப்பொடி என்று ஒரு பாடலில் அழகாக கூறுவார். விபூதியினாலும் வாது புரிந்த இளையவரே, அமர் ஆடும் சிறியோனே. ஏதாவது ஆயுதம் கொண்டு அவர் சமணர்களை தாக்கினாரா? இல்லை. வாது புரிகிறார் தன்னுடைய திருவாக்கினாலும் விபூதியினாலும். ஒளி சேர்வெண் திருநீற்றால் அமர் ஆடும் சிறியோனே என்பது கோன்பாண்டியனது ஜுரத்தை விபூதி பூசியும் மந்திரமாவது நீரு என்ற பதிகம் பாடியும் தனித்த சம்பவத்தை குறிக்கிறது. வயதில் மிகச் சிறியவனாம் சம்பந்த பெருமானாக தோன்றிய முருகனை இங்கு சிறியோனே என்று அழைக்கிறார். ஒரே பாடலில் பெரியோனே என்றும் சிறியோனே என்றும் அழைக்கும் நயம் மிக அருமையாக உள்ளது. செழுநீர் சேய்நதி, செழுமையான நீர் ஓடுகின்ற செய்யாறு எனப்படும் சேய்நதியானது ஆரம் கொழியா, மலைகளிலிருந்தும் யானை கொம்புகளிலிருந்தும் மூங்கில்களிலிருந்தும் உதிர்கின்ற முத்துக்களை கொழித்து கொண்டு கோமளம் வீசும் இரு கரைகளிலும் கொட்டி அழகு வீசுகின்ற திருவோத்தூர்தனில் மேவும் பெருமாளே, திருவோத்தூர் எனும் திருத்தலத்தில் வாழ்கின்ற பெருமை மிகுந்தவனே. இத்தலத்தில் சிவபெருமான் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் வேதங்களின் உட்பொருளை ஓதி உணர்த்தியமையால் இந்த தலம் திருவோத்தூர் என்று அழைக்கப்படுகிறது என்பது புராண குறிப்பு. துணையாய் காவல் செய்வாய் என்று உணராத பாவிகள் பால் சென்று உன்னுடைய அழிவற்ற திருப்புகழை நான் பாடுவேனோ என்று தனக்குத்தானே கூறிக்கொள்கிறார். வேல் மயில் சேவல் தேவிமார் இறைவன் யாவரும் கூறப்பட்ட காரணத்தினால் இப்பாடலை மனப்பாடம் செய்ய அது நற்றுணையாகும் என்று கூறுவார் உரையாசிரியர் டாக்டர் வாசு செங்கல்வராய பிள்ளை அவர்கள். நமது குருஜி அவர்களும் அலுவலக வேலை நிமித்தமாக எல்லை மாநிலத்திற்கு செல்ல இருந்த அன்பர் ஒருவரிடம் தினமும் இப்பாடலை தவறாது கூறுமாறு ஓதுமாறு கூறி வழி அனுப்பி வைத்தார். பாடலையும் மிக அழகாக துணையா காவல் செய்வாய் என்று தமது பாணியில் நிறைவு செய்திருக்கிறார்.